ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வாழைப்பூ வச்சு வடை செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் கடலை பருப்பை நல்லா கழுவி நல்லா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதையும் இதையும் எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 காஞ்ச மிளகா, ஒரு 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறமா கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம். 1 ஹவர் ஊற வச்ச கடலைப்பருப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் ஒரு கையளவு தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பருப்பை நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்துட்டோம். இதில் நம்ம ஒரு கை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். அப்புறமா அந்த வாழைப்பூ சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதையும் சின்ன சின்னதாக வெட்டி இதோட ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காய பொடி ஒரு 1/4 ஸ்பூனும், இது உப்பு ஒரு 1/2 ஸ்பூனும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணோன்னா இதை உருட்டி வச்சு இதை ஒரு ப்ரெஸ் பண்ணி எண்ணெயில் போட்டுடலாம். கொஞ்ச நேரம் திருப்பி போடாதீங்க, கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்துட்டு அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடு வெந்துருச்சு. சுட சுட வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.